ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவர்களே தேவையில்லை, அம்பையரே இல்லாமல் கிரிக்கெட் போட்டி வந்து இனி நடக்க போகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு புது வகையான ஸ்டெம்பை வந்து அவங்க பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அது வந்து எந்த நாட்டில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் அது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரிக்கெட்டில் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வுட்டு மெட்டீரியலை தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்இடி பல்புகளை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ஸ்டிக்கில் வந்து எல்இடி பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு டச் ஆனாலே நமக்கு வந்து தெரிகிற மாதிரி அந்த எல்இடி பல்பை வச்சு ஸ்டிக்கை மேக் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் தொடர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி T20 நடக்குதோ, அது வந்து ஐபிஎல்னு சொல்லி T20 வந்து நடக்குதோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா உமன்ஸ்லேயும் சரி மென்ஸ் கிரிக்கெட்லேயும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெம்புக்கு பேர் வந்து எலக்ட்ரா ஸ்டெம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெம்புகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெயின் கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரா ஸ்டெம்ப் மூலமாக நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்ணமயமான கலரில் வந்து அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம 4 அடித்தாலும் சரி, அதுக்கப்புறம் 6 அடித்தாலும் சரி, ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மென்ஸ் கிரிக்கெட்லேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிக் பாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த T20 மேட்சஸில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க உமன்ஸ் லீக்கில். இப்போ வந்து மென்ஸ் லீக்லேயும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீ அடுத்து இந்த 2024 கிரிக்கெட்டில் இந்தியாவில் ஐபிஎல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து அந்த வகையான ஸ்டெம்புகளை வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா, இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அம்பையரே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு தேர்ட் அம்பையர் இருக்கார் அப்படின்னா, அங்கேருந்து யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணாலே போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிக்னலாக கொடுத்துரும். அந்த சிக்னல் மூலமாகவே நம்ம வந்து அவுட்டா இல்லை 4ஆ 6ஆ அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெம்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு அந்த விக்கெட்டுக்காக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெம்புகள்லாம் அம்பையரோட ஒர்க்கையும் வந்து செய்யுது. அதனால பார்த்திங்க அப்படின்னா, இனி வரும் காலங்களில் அம்பையர்ஸே இல்லாமல் கிரிக்கெட் போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இப்போ நம்ம நிறைய ஆட்டோமேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து வேலை செய்கிறத வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபீல்டில் இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது கிரிக்கெட்லேயும் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம அம்பையரே இல்லாமல் எப்படி கிரிக்கெட் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இனி வரப்போகுது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து மேனுவல் ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேஷனை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிரிக்கெட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டெம்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னா இனி வந்து அம்பையரே தேவையில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.